அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கால்குலஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ஸாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நான் கொண்டு வந்திருக்க வந்து லாஸ்ட் மினிட்டாக மாடல்ஸ் வந்து, அதாவது இந்த மாடலில் இந்த டாபிக்லேருந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இது மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வந்து இன்னும் ஒன்றுமே படிக்கல, நான் பாஸ் ஆகணும், சிம்பிளாக பார்த்துட்டு போனா மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க, நான் இப்போயே சொல்லிட்டேன். ஸோ அதனால் இதில் இருக்கிற மாடலில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே லாஸ்ட்டாக நம்ம ஒன்றுமே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக கவர் பண்ணுறீங்க, ரீகால் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், சாங் அடிக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டரை வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எவாலுவேட்டில் இது வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. ரெண்டாவது வந்து கண்டினியூட்டி ஆஃப் பாயிண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தியரிட்டிக்கலாக வராது. அப்போ இந்த கண்டினியூட்டி கான்செப்டில் நீங்கள் வந்து இதாக சால்வ் பண்ணி பாருங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வேல்யூ தியரம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ அடுத்த செகண்ட் யூனிட்டில் டோ பை டோ எக்ஸ் கான்செப்ட் வச்சு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டேஷனரி பாயிண்ட், இது மேக்ஸிமம் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு தியரியாக வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லெக்ராஞ்ச் மல்டிப்ளேயர் கண்டிஷன், இந்த கண்டிஷன்ஸ் வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், இது கேட்குற கொஞ்சம் பாசிபிள் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஏரியா பிட்வீன் கர்வ்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த கேவ்ல இருக்கிற இது ஃபார்முலா வந்து கேட்க வாய்ப்பு இருக்குங்களா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபுப்னி தீரம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து கார்டீசியன் டு போலார் டிரான்ஸ்மிஷன், இந்த இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷனோ இல்லை ஃபார்முலாஸோ கேட்க மாட்டாங்க. அப்போ நான் கொடுத்துருக்க சம்சரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு 11th இயரில் வந்து மோஸ்ட்லி மீன் வேல்யூ தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ மீன் வேல்யூ தியரம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்ல நல்லா படிச்சிருந்தீங்கனாலே மோஸ்ட்லி போதும், உங்களுக்கு அட்டன் பண்ணுறத வச்சே மார்க்ஸ் கிடைக்கும், அதாவது ஸ்டெப் வைஸாக போகிறப்போ. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமா, அதாவது இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, மினிமம் வேல்யூஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக லெக்ராஞ்ச் மல்டிப்ளேயர்ஸ்லேருந்து வரும். அப்போ நீங்கள் வந்து மீன் வேல்யூ தியரம் படிச்சிருக்கணும், லெக்ராஞ்ச் மல்டிப்ளேயர்ஸ் படிச்சிருக்கணும். இந்த ஃபார்மேட் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வது யூனிட்லேருந்து இன்டெக்ரல் கால்குலஸ்லேருந்து அந்த எவாலுவேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இன்டெக்ரலோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு வரப்போ கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கும். இல்லை நல்லா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும். ஸோ அடுத்து இதுலேருந்து கண்டிப்பாக இந்த ஏரியா பவுண்டட் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. மாடலுக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடலுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ், இந்த மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துக்கோங்க. டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த உங்களுக்கு வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதும் கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டு 5வதாக உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரில, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற போலார் கோஆர்டினேட்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இன்டெக்ரல்ஸோட வேல்யூ வச்சு கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே சிம்பிளாக நீங்கள் லாஸ்ட் மினிட் பார்க்குறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு மீன் வேல்யூ தியரம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும், அந்த ஃபார்முலாவே நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கண்டுபிடிங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், டெரிவேட் பண்ணுங்கள், லாஸ்ட் வேல்யூ போடுங்க, ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து ஓவராலாக மீன் வேல்யூ தியரோட மாதிரி கான்செப்ட்டு. ஸோ அடுத்து சிங்கிள் வேரியபிள், கிரிட்டிக்கல் பாயிண்ட், இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்க சம்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கேட்ட கொஸ்டின். ஸோ அடுத்து ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிற மாதிரி வந்து நான் ஸ்டெப் வைஸாக கொடுத்துறேன், இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு மினிமைஸ், இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ் வந்து ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து லெக்ராஞ்சோட மல்டிப்ளேயர் கான்செப்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுக்கணும், லேம்டாவை சால்வ் பண்ணணும், சப்ஸ்டியூஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால போதுமானது. அடுத்து வந்து உங்களுக்கு ஏரியா பிட்வீன் கான்செப்ட், இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதிலே நல்லா உங்களுக்கு 3 விதமாக வந்து ஏரியா பிட்வீன் கான்செப்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து இதோட ஃபார்மேட்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸோட கான்செப்ட், இது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இதுன்னு கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அடுத்து ஃப்ராக்ஷன் பண்ணுங்கள், அதான் முடிஞ்சு. ஸோ அடுத்து ஏரியா பிட்வீன் கான்செப்ட்ஸே வந்து உங்களுக்கு இன்னொரு இதில் வரும். ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி டிஃப்ரெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணாங்க, இந்த மாதிரி டாப்பிக்கில் வர எல்லாமே சால்வ் பண்ணுங்க, இதையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இந்த ட்ரையாங்கிள் ரீஜியன், பேராபோலா லைன், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை இது பண்ணணும், அந்த லிமிட்டை கண்டுபிடிக்கணும், அடுத்து டாப் மைனஸ் பாட்டம் பண்ணணும், அடுத்து ஆன்டி டெரிவேட்ஸில் போய் இது பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வரும், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது புரிஞ்சிருக்கும், இது வந்து நான் ஜஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பாஸ் ஆக முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கொண்டு வரேன். ஸோ
ஸோ நல்லா அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி ஃபார்முலாஸ் பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது இப்போயுமே லாஸ்ட் மினிட்டாக நான் கொண்டு வரேன். டிஃபரன்ஷியல் கால்குலஸோட ஃபார்முலா இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேசிக் டெரிவேட்டிவ்ஸை கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் மீன் வேல்யூ தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமா. ஸோ அப்புறம் உங்களுக்கு டோட்டல் டெரிவேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் செயின் ரூலு, லெக்ராஞ்ச் மெத்தட் கண்டிப்பாக கேட்பாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அவங்க ஒன்றுமே தெரில அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை நல்லா படிச்சுட்டு போய் ஃபார்முலா ரிலேட்டடாக அப்படியே அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டெக்ரல் கால்குலஸு, ஸோ அது இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸு, ஏரியா, இந்த ஏரியா ஆர்க் லென்த்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல அதே தான். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது சர்ஃபேஸ் இது, அப்படியே டபுள் இன்டெக்ரல் ரொம்ப முக்கியமான ஒன்று. டபுள் இன்டெக்ரல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ ஆக்சுவலாக இதோட ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே ஓரளவு எடுக்கலாம் மார்க்ஸு. ஜேகோபியன் பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவு நான் இதோட ஃபார்முலா பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் பேஜில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நல்லாவே பாருங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபரன்சியேஷன் என்ன, இன்டெகிரேஷன் என்னன்னு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைனா ரிவிஷனுக்கு ஜஸ்ட் இதையும் பார்த்துக்கோங்க. நான் நிறைய பேருக்கு அதை சால்வ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுவீங்க. பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா டஃபாக கேட்டாங்கன்னா பேசிக் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ டிஃபரன்சியேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக வந்து இப்போ x² இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த பவர் அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடும், 2x அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதே வந்து உங்களுக்கு இன்டெகிரேஷன் இருக்குது அப்படின்னா அதோட சேர்த்து +c போடுவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இன்டெகிரேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து எப்பயுமே வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் பவரில். ஸோ அந்த டிஃபரன்சியேஷனில் வந்து எப்பயுமே வந்து ஒன்று கம்மியாகும். இது நீங்கள் இங்கே படித்த மாதிரி இருக்கும். அது பேசிக்கான ஒரு ஃபார்முலாஸும் நான் காட்டிடுறேன். அதான் டிஃபரன்சியேஷனுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து இன்டெகிரேஷனுக்கும் இப்போ நான் காட்டுறேன். இந்த இன்டெகிரேஷனில் சிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து ஒன்று வரும். ஏன் சொல்கிறேன்னா ஒன்றுமே படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இதை வச்சு அட்டன் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இது லாஸ்ட் மினிட்டாக பார்த்துட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் பாஸ் ஆக முடியாதுங்கிற இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். நல்லா படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்க மாடல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மொத்தம் உங்களுக்கு 4 யூனிட்டுங்கிறனால 5 யூனிட் நானும் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.